ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஜென்ரல் டாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்டு இதுக்கும் என்ன சம்மந்தம்? நம்ம ஜென்ரலாக பேசலாம் அப்படிங்கும்போது நம்ம பெட் அனிமல் வீட்டில் வளர்த்துறாங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதை பற்றி ஏதாவது வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ பொதுவாக பெட் அனிமல் அப்படிங்கிறது வீட்டில் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ரொம்ப முக்கியம். அதை ஹாபியாக, அதே தொழிலாக சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாய், பூனை, கிளி இந்த மாதிரி வளர்க்குறவங்க, மீன் இந்த மாதிரிலாம் கலர் ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் வளர்க்குறவங்க அதிகம் பேர் இப்போலாம் இருந்துட்டு இருக்காங்க. பெட் அனிமல் இப்போ வளர்க்குறது ஒரு மனசுக்கு நிம்மதி தரதும், அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதாகவும் இருக்குது. சைக்காலஜிக்கலாக பெட் அனிமல் வளர்த்துறது மனசுக்கு மன நிம்மதியை கொடுக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போது ஃபாரின் கண்ட்ரிஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷரு, ஃபேமிலி ப்ராப்ளமு, வெளியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு இதில் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால எங்கேயும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது இல்லை. இதனால் வீட்டில் ஒரு பெட் அனிமல் மேக்ஸிமம் நாய் தான் அதிகமாக வளர்த்துறாங்க. அதை தாண்டி மேக்ஸிமம் நாய், பூனை, ஓணான், மயில், அதுக்கப்புறமா அந்த குருவிங்க, இந்த மாதிரி கிளி இந்த மாதிரிலாம் அதிகமாக வளர்த்துவாங்க. மேக்ஸிமம் இந்த நாய், பூனை தான் ஃபாரின்லாம் அதிகமாக வளர்த்துவாங்க. ஸோ அது அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் ஜாலியாக விளையாடும் போது இதுக்கெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி தருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சைக்காலஜிக்கலாகவும் ப்ரூவ் ஆகிருக்கு. இதை தாண்டி இப்போ இந்தியாவிலையும் நிறைய இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம நாய்களை வளர்த்திட்டு இருந்தாலும் இப்போ அதையும் தாண்டி கிளி, பூனை, மீன் இந்த மாதிரியான விஷயங்களை வளர்த்துறது அதிகமாக இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஒர்க்கிங் கல்ச்சர்ஸ் மாறிட்டு இருக்கிறதுனால நமக்கும் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. ஸோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இப்போ அதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? பொதுவாக லா ஆஃப் அட்ராக்ஷனில் நாம் என்ன சொல்லுவோம்? மன நிம்மதி வேணும், அமைதி வேணும், மனசுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷம் வேணும், நம்பிக்கை வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் பெட் அனிமல் வளர்த்துறதுனால உங்களுக்கு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே தீரணும். அப்படிங்கும் போது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கவலைகள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் அது கூட விளையாடுறீங்க. அப்படி விளையாடும் போது உங்களையே மறந்து உங்கள் மனசு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் சந்தோஷப்படுறீங்க. ரிலாக்ஸேஷனாக அதிகமாக கிடைக்குது. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு டிப்ரெஷன் குறைஞ்சி மனசில் தன்னம்பிக்கையும், நம்பிக்கை, அதுக்கப்புறமா நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும். பொதுவாக சில பேருக்கு மீன் ரொம்ப கிரேஸாக இருப்பாங்க. மீன் வளர்த்துறது. சில பேர் கிளிகள், பறவைகள் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. பிரீட் பண்ணி அது இன்னும் இனப்பெருக்கம் பண்ணி வீடு ஃபுல்லாக வளர்த்துவாங்க. சில பேர் நாய், எந்த மாதிரியான நாயாக இருந்தாலும் சரி அதை தூக்கி வச்சுட்டு வளர்த்திட்டு இருப்பாங்க. சில பேர் வாக்கிங் கூட்டு போவாங்க. சில பேர் தூக்கி பக்கத்தில் குழந்தை மாதிரி வச்சுட்டே வளர்த்திட்டே இருப்பாங்க. அந்த நாய் அப்படிங்கிறதே அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிற வேலையே அதை மறந்துடும். அந்த அளவுக்கு அதை குழந்தை மாதிரி தூக்கி வச்சுட்டு மேக்கப் பண்ணுறது, அதுக்கு தலை சீவி விடுறது, அதுக்கப்புறமா அதை நிறைய குளிப்பாடுறது, நிறைய விஷயங்களை செய்வாங்க. ஸோ நாயை அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. சில பேர் பூனை மேலே கிரேஸாக இருப்பாங்க. பூனை அதிகமாக வளர்த்துவாங்க. அது அவங்கள கேட்டிங்கன்னா பூனை அது பண்ணும், இது பண்ணும், நாயை விட இதுதான் பெஸ்ட்டு, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மேலே கிரேஸாக இருக்கும். பொதுவாக இதெல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னா, அதாவது நமக்கு ஒருத்தங்க அன்பு காட்டுறது இல்லை, நம்ம பொதுவாக அன்பு காட்டுறவங்க கிட்ட ஏமாந்து போகிறோம். அப்படிங்கும் போது இந்த மாதிரியான விலங்குகளை நம்ம அன்பு காட்டும் போது அது நம்மக்கிட்ட ஒரு உண்மையான பாசத்தை காட்டுது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்ட பேசி பழகும் போது, அதாவது மனிதர்கிட்ட பேசி பழகும் போது அதுக்குள்ள என்னதான் ஒரு நம்பிக்கையாக பேசினாலும், ஒரு அன்பாக இருந்தாலும் அதுக்குள்ள ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளும், அதாவது நம்பிக்கை இல்லாத தன்மை, எதிர்பார்ப்பு இழப்பு இந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக மனித மனம் ஆட்டோமேட்டிக்காக இந்த விலங்குகள் பக்கம் வந்துடுது. நாய், பூனை இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விலங்குகளை வளர்க்கும் போது மன நிம்மதி அதிகமாக கிடைக்குது. உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியம்? மன அமைதி. ஸோ மன அமைதி அதிகமாக இருக்குது. அப்படிங்கும் போது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன்னே என்னன்னு தெரியல, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா எனக்கு
நான் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, நீங்கள் வந்துட்டு இந்த நாய் பூனை வளர்க்குறது உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட லிங்க் பண்ணலாம். மனசு, மன அமைதி, சந்தோஷம் இந்த மாதிரியான விஷயங்களை கூட லிங்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பெட்டை வந்து நீங்கள் கிரேஸாக இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி பெட்டை நீங்கள் வளர்த்துறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எது மன நிம்மதியை கொடுக்குது, மன நிறைவை எது கொடுக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ அது தவிர உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவங்களுக்கு அதை ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.